ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நீர் இரக்கங்களின் பிதாவாக இருக்கிறீரப்பா, ஆறுதலின் தேவனாக இருக்கிறீர், நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறை பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், எங்களுடைய தாகங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகள், கண்ணீர்கள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆறுதல் செய்கின்ற தேவன், அவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்தாராம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீயோன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் தான் சீயோன். கிறிஸ்துவின் மூலமாக இந்த உயர்ந்த ஒரு இடத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பொருளாதார தேவை வருது. நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்குது. இந்த அக்கௌண்ட்ல பணம் இருக்கு அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரியணும். அந்த அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை எப்படி நம்முடைய கைகளில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற வழிமுறையும் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அப்படி என்றால்தான் அந்த பிரச்சனையில் அந்த பணத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும், பயன்படுத்த முடியும். அதுபோல தேவன் நமக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார்? கிறிஸ்துவின் மூலம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் நமக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? எதற்காக அவர் இறங்கி வந்தார்? நமக்குள் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதெல்லாம் அறிந்து கொண்டாதான் இந்த உலகத்துல நம்ம வாழுகின்ற வாழ்வில் அனுதின சூழ்நிலைகள்ல அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் அந்த வல்லமையையும் நம்மளால என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இது ரட்சிப்பின் அனுபவத்திற்கு பின்பு அந்த ரட்சிப்புல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு? தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக சீயோனுக்கு அவர் ஆறுதலை என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். வனாந்தரத்தை அவர் ஏதேனை போல என்ன செஞ்சிருக்கிறாரா? மாற்றி இருக்கிறாரா. அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்கியிருக்கிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும்
துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஏதேன் அப்படிங்கிறது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது. தேவன் ஆதாமை படைப்பதற்கு முன்பதாக, மனிதனை படைப்பதற்கு முன்பதாக உலகங்களை உண்டாக்கி அங்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்துல மனிதனுடைய தேவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டதற்கு பின்பதாக தான் மனிதன் அவர் என்ன செய்கிறார்? படைக்கிறார். ஒரு தேவை என்று மனிதன் தேவன் கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு சாப்பாடு காலியாகி விட்டால் நாளைக்கு என்ன செய்வதுன்னு சொல்லி யோசிக்க வேண்டியது இல்லை. இந்த பிரச்சனை இருக்குதே, இதுல தேவனுடைய பலம் தேவை, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பரிபூரணத்தில் மனிதனை அவர் என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். அவருடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக, அங்கு பாவத்தின் மூலமாக அந்த பரிபூரணம் வனாந்தரமாக மாறியது. அந்த நிறைவான ஒரு வாழ்வு அங்கு அவாந்தர வழியாக என்ன செய்தது? மாறியது. இதை மாற்றுவதற்காக, மறுபடியும் அந்த பரிபூரணத்திற்குள் அழைத்து செல்வதற்காக, அந்த இழந்த உறவை உயிர்ப்பிப்பதற்காக, புதுப்பிப்பதற்காக அவர் மனிதனாக என்ன செய்தார்? இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு மக்கள். அவங்களுக்கு என்ன என்ன தேவைகள் இருந்ததோ தேவன் அதை அவர்களுக்கு பார்த்து பார்த்து என்ன செய்தார். தேவனுடைய வார்த்தைகளை மீறி அவங்க போகும்போது அவர்களை தேவன் தண்டிக்கல. அங்க 2 சாய்ஸ் இருந்தது. வாழ்வும் மரணமும் அவர்களுக்கு முன்பதாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு முன்பதாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை தான் ஜீவன். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கான வாழ்வும் பாதுகாப்பும் அதுல இருக்கு. அதை மீறி போகும்போது தேவனுடைய பாதுகாப்பை மீறி அவங்க என்ன செய்யறாங்க? போறாங்க. அந்த விளைவுகளுக்குள் அவங்க போறாங்க. அந்த தண்டனைகளுக்கு தேவன் இடம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அந்த சாய்ஸ் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க எப்பொழுதெல்லாம் அந்நிய வழிபாடுகளுக்கும் உலகத்தோடு உள்ள ஒரு ஐக்கியத்துக்கும் புற ஜாதிகளோடு அவங்க சம்பந்தம் கொள்ளும் போதும், அந்த வழிமுறைகளை அவங்க கற்றுக்கொள்ளும் போதும் அவங்க சிறை பிடிக்கப்பட்டாங்க. அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிற இடங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. அடிமையாக அவங்க கொண்டு போகப்பட்டாங்க. அடிமைகளாக அவங்க இருந்தாங்க. பல ஜாதிகள், புற ஜாதிகள் அவங்களை அடிமைப்படுத்தியது. இதை நீங்க பழைய ஏற்பாடுல வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு சம்பவங்களும் இதனோட அடிப்படையில தான் இருக்கும். அந்த சமயத்துல அவங்கள அப்படியே அடிமைத்தனத்துல தேவன் என்ன செய்யல? விடல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இரட்சகனை எழுப்பினார், ஒரு தேவ மனிதனை எழுப்பினார், தீர்க்க தரிசிகளை எழுப்பினார், நியாயாதிபதிகளை அவர் என்ன செஞ்சாரு? எழுப்பினார். ஆபிரகாமா இருக்கட்டும், அது தனிப்பட்ட ஒரு நபரோட வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு தேசத்துக்கே தேவையா இருக்கட்டும், எல்லாரையும் அவரால் ஆறுதல் செய்ய முடிந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அவர் ஆறுதல் செய்வாரா? இல்லை என் சமுதாயத்துக்கு செய்வாரா? என் தேசத்துக்கு செய்வாரா? இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதே, எல்லாவற்றிற்கும் ஆறுதல் செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் ஒவ்வொருவரையும் எழுப்பி அந்த மக்களுக்கு அவங்க சிறை இருப்பை அவங்க மூலமாக அவர் திருப்பினார். தன்னுடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த மனிதர்கள் மூலமாக அவர் செய்தார். அவர் ஆறுதல் செய்யறது அப்படிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது, மனுஷன் மாதிரி கிடையாது. அவர் செய்கின்ற ஆறுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மை சீர்படுத்துகிற விதமாக, நம்மை சரி செய்கின்ற விதமாக, நம்மை பலப்படுத்துகிற விதமாக, நம்மை மறுபடியும் கட்டுகிற விதமாக, நம்மை உயிர்ப்பிக்கின்ற விதமாக, நம்மை வழி நடத்தும் விதமாக, நமக்கு வழிகளை உண்டு பண்ணும் விதமாக அவருடைய ஆறுதல் இருக்கும். மனுஷங்க ஆறுதல் சொல்ற மாதிரி அவருடைய ஆறுதல் என்ன செய்யாது? இருக்காது. அவர் எங்கெல்லாம் வெளிப்படுகிறாரோ அங்கெல்லாம் ஒரு வழி உண்டாகும். எந்த இடத்துல எல்லாம் அவர் நின்று கொண்டிருக்கிறாரோ அங்க அந்த தேவைகள் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். வேதம் முழுவதும் அவருடைய வல்லமையினாலையும் அவருடைய அதிசயங்கள்னாலையும் அவருடைய அற்புதங்கள்னாலையும் அவருடைய மகத்துவத்தினாலையும் அவருடைய மகிமையினாலையும் நிரம்பி இருக்கிறது.
ஒவ்வொரு வார்த்தையும் அதை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அவர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய வல்லமை என்ன. அவர் ஆறுதல் செய்யறேன் அப்படின்னு சொன்னா இது மனுஷங்க சொல்ற பிரகாரம் இல்ல, அதுல வழியை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார், அதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவங்க சிறையிருப்பை அவர்கள் திருப்பும் பொழுது அவங்களுக்கு அங்க சந்தோஷமும் அங்க மகிழ்ச்சியும் அங்க கீத சத்தமும் அந்த மக்கள் கிட்ட இருந்து வரும். ஒரு புதிய வாழ்வை அவங்க பெற்றுக்கொள்ளுவாங்க. மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செய்வாங்க, போவாங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த சம்பவங்களால் நிரம்பி இருக்கிறது. இது அந்த மக்களுக்காக அவர் செய்தாரா அப்படின்னு சொன்னா இல்ல, அவர் அவர்கள் மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாக. ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 2 ராஜாக்கள்ல சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியா ராஜாவுக்கு எதிர்த்து அசீரியா ராஜா போரிட வருகிறார். அசீரியா ராஜாவுடைய கையில் யூத ராஜாவையும் அந்த நாடையும் சிறைப்பிடிக்கப்படுவதாக தேவனுடைய திட்டம் அதுதான். ஏனென்றால் அங்க இஸ்ரவேல் தேசம் அவருடைய வழிகள் என்ன செய்யல, நடக்கல. அந்த பாதுகாப்பை மீறி அவங்க போயிட்டாங்க. அந்த விளைவுகள் அங்க அவங்க தண்டனைக்கு உரிய இடத்துக்கு அவங்கள கொண்டு போகுது. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எசேக்கியா ராஜா தேவனை தேடினார். தேவன் அவரோடு கூட இருந்தாரா, அவர் செய்ததெல்லாம் அனுகூலமாக்கி கொடுத்தாராம். தேசத்துல உள்ள எல்லா மேடைகளையும் அகற்றி அவர் சுத்தப்படுத்தினாராம். தேவனை தேடும் இருதயம் அவருக்கு இருந்துச்சாம். அந்த சமயத்துல அசீரியா ராஜா வருகிறார். அசீரியா ராஜாவுக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற எல்லா தேசத்தையும் தனக்கு அவர் அடிமைப்படுத்தி கொண்டார். அந்த போர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார். எப்படி நான் இதுல எல்லாம் வெற்றியை பார்த்தேனோ இஸ்ரவேலையும் என்னால் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அவர் அங்க ஒரு சவால் விடுகிறார். உங்க தேசத்தை சுற்றி உள்ள எல்லா ஜனங்களுடைய தேவர்களும் அவர்களை தப்புவிக்கவில்லையே, உங்களுடைய கர்த்தர் மட்டும் எப்படி உங்களை தப்புவிப்பார்? அங்க யுத்தம் யாரோடதா மாறுது, கர்த்தருடையதாக மாறுகிறது. ஒரு குதிரைக்கெல்லாம் கடிவாளம் போடுவாங்க. கடிவாளம் ஏன் போடுறாங்கன்னா அது பிடிச்சிருக்கிறவங்களுடைய கண்ட்ரோல்ல வர்றதுக்கு, தெரியுமா? அது கயிறு பிடிச்சு இழுத்தா நம்ம என்ன டைரக்ஷன்ல இழுக்கிறோமோ அதை என்ன செய்யணும், வரும். கடிவாளத்தோட நோக்கம் அதுதான். அசீரியா ராஜாவுடைய அந்த மூக்குல கடிவாளத்தை இழுத்து நான் வந்த வழியா அவனை நான் என்ன செய்வேன், திரும்பி போக பண்ணுவேன். இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்ததும் அது அசீரியா ராஜாவுக்காக இல்ல, நான் கொடுத்த வெற்றி. அங்கு தேவன் பேசுகிறார். அங்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருந்து 2 ராஜாக்கள் 19:34. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அங்க ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட எசேக்கியா ராஜாவும் அவருடைய ஆட்களும் போறாங்க. அங்க தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நகரத்துக்கு நான் ரட்சிப்பை கொடுக்க போறேன், இந்த நகரத்துக்கு நான் ஆதரவா இருக்க போறேன். இதுக்கு காரணம் உங்களால கிடையாது. யாரால? என் நிமித்தம், நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம், உங்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தம், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம். தாவீது பிறந்து வளர்ந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் முடிச்சு போய் எத்தனை ஆண்டுகள் ஆகுது இல்லையா? அதற்கு பிறகும் என் தாசனின் நிமித்தம் நான் இதை உங்களுக்கு நான் என்ன செய்றேன். இன்றைக்கு நாம் எப்படி மீட்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? தேவகுமாரன் நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக மாம்சத்தில் வெளிப்பட்டு அடிமையின் கோலம் எடுத்து குப்பையிலும் புழுதியிலும் அழுக்கிலும் கிடந்த நம்மை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தால் கழுவி அந்த இரத்தத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கையை தேவனோடு உண்டு பண்ணி இருக்கிறார். அவருடைய தாசனாகிய
தாவீதின் நிமித்தம் அங்க ரட்சிப்பை அவரால் கட்டளையிட முடியும்னு சொன்னா, ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது எவ்வளவு நிச்சயம் இல்லையா? நீங்க அந்த சம்பவத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அது மனிதனால் அந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. எசேக்கியா ராஜா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்கிறார். ஆனா அங்கு தேவனுடைய வார்த்தை, அவருடைய ஆறுதல், அவருடைய வல்லமை அதுல அப்படியே அந்த ஜனத்தை மீட்டு கொண்டு வருகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் உங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருக்கிறாரா? வாசிக்கலாம். ஏசாயா 62:5. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன் மேல் எப்படி இருக்கிறாரா? மகிழ்ச்சியாய் இருக்கிறாரா? இது நம்முடைய செயல்களின் நிமித்தம் இல்லை, நாம செஞ்ச செயல்களினால இல்லை, நம்ம நல்லவர்கள் என்பதினால இல்லை, கிறிஸ்துவின் நிமித்தமாக, கிறிஸ்துவின் மூலமாக இந்த இடத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் என் மேல கோபமா இருப்பாரா? நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு அம்மா மூடு எப்படி இருக்கு, இது கேட்டா செஞ்சு தருவாங்களா, அவங்க ஹாப்பியா இருக்காங்களா, சோகமா இருக்காங்களா, கோபமா இருக்காங்களா? நம்ம அப்பாவோட முகத்தெல்லாம் பார்த்துதான் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருப்போம், கேட்டிருப்போம் இல்லையா? எப்பொழுதும் நினைத்ததை போய் கேட்க முடியாது. அது போல நம்ம தேவனை நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் கேட்டா எனக்கு கொடுப்பாரா? அவர் என்னோடு சரியான இடத்துல அவர் இருந்து கொண்டிருக்கிறாரா? நான் அதுக்கு நேராக நான் நின்று கொண்டிருக்கிறேனா? என்னால் அதை பெற முடியுமா? அவர் என் மேல விருப்பமா இருக்கிறாரா? இதை கொடுக்க சித்தமா இருக்கிறாரா? இல்ல ஏனோ தானோ என்று நாம் படைத்து விட்டோம், இந்த படைப்பை படைத்து விட்டோம் என்று ஒரு கடமைக்காக அவர் நம்மை மீட்கவில்லை. உங்கள் பேரில், என் பேரில் அவர் எப்படி இருக்கிறாரா? மகிழ்ச்சியாய் இருக்கிறார், மகிழ்ச்சியாய் இருக்கிறார். இது கிரேக்க மொழியில, எபிரேய மொழியில இதோட ஒரு அர்த்தம் எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மகிழ்ச்சியையும் அவர் சாதாரணமா முகத்துல காமிக்கிறது இல்லை, செயல்ல காண்பிக்கிற விதமா மகிழ்ச்சியா இருக்கிறாரா, எமோஷனலா மகிழ்ச்சியா இருக்கிறாரா. உங்களுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நடக்கவே ஒரு முடியாத ஒரு செயல், அது நடந்தது. அந்த மகிழ்ச்சியில நம்மலாம் என்ன செய்வோம்? எழுந்து குதிப்போம் இல்லையா? உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா, கிரிக்கெட் மேட்ச்லலாம் ஒரு விக்கெட் விழுந்ததாலோ இல்லை ஒரு நாடு ஜெயிச்சிட்டாலோ அந்த பிளேயர்ஸ் எப்படி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க பார்த்துருக்குறீங்களா? குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உணர்வின் அடிப்படையில தேவன் உங்கள் மீது மகிழ்ச்சியாய் இருக்கிறாரா? அவர் சாதாரணமா வெறும் வார்த்தையில உன் மேல நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு என்ன செய்யல, சொல்லல. உங்களை பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு எக்ஸைட்டடா என்ன செய்யறாரா, பார்க்கிறாரா. இது என்னுடைய பிள்ளை. உங்களுடைய பிள்ளை ஏதாவது ஒரு செயலை செஞ்சது அப்படின்னு சொன்னா, நீங்க நல்ல மனநிலைமையில இருக்கும்போது அது ஒரு செயலை செய்யும் போது ரசிப்பீங்களா இல்லையா? ரசிப்போம் இல்லையா? அந்த தவற கூட என்ன செய்வோம், ரசிப்போம். அதோட பலவீனத்தை கூட பார்க்கும்போது சிரிப்பு வரும். நான் இருக்கும்போது ஏன் நீ கஷ்டப்படுற, அம்மா பாத்துக்கிறேன் வா சொல்லுவோமா இல்லையா? அது போல நம்மை பார்த்து அவர் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா, இருந்து கொண்டிருக்கிறார். செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார்.
இந்த சந்தோஷம் எதனால வருதா? அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மீது அன்பு கொண்டிருக்கிறார். இந்த அன்பின் நிமித்தம் இந்த மகிழ்ச்சி அவருக்கு என்ன செய்து வருகிறது. நம்ம தவறி விழுகிறதினால் நம்மை விலக்கி விடுகிற தேவன் அல்ல. அவருடைய வழிகளை விட்டு நம்ம கீழே விழுந்து போறதுனால நீ தவறு செஞ்சுட்ட நம்மை ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல. அப்பொழுதும் உங்கள் மீது மகிழ்ச்சியோடு உங்களை திரும்பி வருவதற்காக, மனம் திரும்புவதற்காக, அவரை சார்ந்து கொள்வதற்காக, அவரோடு ஒப்புரவாகிறதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த இளைய குமாரனுடைய தந்தையை போல அந்த இளைய குமாரன் பணமெல்லாம் செலவழிந்து உரு தெரியாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பன்றியோட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரா. அப்போ அவருடைய தோற்றம் என்ன விதமா இருந்திருக்கும் இல்லையா? ஆளே அடையாளம் என்ன செஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்காது. தூரத்துல வரும்போது அந்த தந்தை என்ன செஞ்சாரா, கண்டு ஓடி வந்து, அந்த மகன் பக்கத்துல வரட்டும்னு அவர் என்ன செய்யல, காத்திருக்கல, ஓடி வந்து அவரை முத்தம் செய்து, ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, அவரை முத்தம் செய்து கொண்டே இருந்தாரா. அவரோட அழுக்கு அவர் என்ன செய்யல, பார்க்கல, தோற்றத்தை பார்க்கல, அவர் செஞ்ச தவற பார்க்கல. அந்த மனம் திரும்பினால் போதும் அந்த தந்தையின் இடத்தில் செல்ல முடியும். அதேதான் பிதாவின் அன்பு. நம்ம வழிகளை திரும்பி அவரை சார்ந்து கொண்டால் போதும், தூக்கி அணைப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அந்த கிருபையை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் என் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? உங்க பிரச்சனைக்கு மத்தியில அவர் உங்கள் மீது மகிழ்ச்சியா இருக்கிறாருங்கிற வெளிப்பாடை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்க பிரச்சனையை பார்த்து உங்களுக்கு என்ன வராது, பயம் வராது. அவர் மகிழ்ச்சியா மாத்திரம் இல்லை, அவரிடம் செல்லக்கூடிய அந்த கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆக்சஸ், அவரிடம் வரக்கூடிய வழியை அவர் திறந்து விட்டு இருக்கிறார். எபிரேயர் 4:16 அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பழைய உடன்படிக்கையில தேவன் அவர்களை தேடி சென்றார். தேவனால் அவங்க வாழ்க்கையில செயல்படும் போது மாத்திரம்தான் அந்த மக்கள் அதை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், யாக்கோபு, தாவீது ராஜா, யோசேப்பு, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவருடைய வல்லமை வெளிப்படும் போதுதான் அவங்களால என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க சூழ்நிலைகள் ஒருபோதும் அவர் செயல்படுவதற்கு தடை கிடையாது. அவர் செயல்பட முடியாத சூழ்நிலைகள் என்று ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமோட சரீரம் செத்து போய் இருந்தது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் இருந்தது. ஆனா தேவனால் அதை என்ன செய்ய முடிஞ்சது, உயிர்ப்பிக்க முடிந்தது. அதே போல தாவீது ராஜா, எத்தனையோ சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர் ராஜாவாகிறதற்கும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கும் எதிரான சூழ்நிலைகள், கற்பனையினால நினைத்து கூட பார்க்க முடியாத சூழ்நிலைகள். ஆனா தேவனோட வல்லமை அந்த இடத்துல செயல்படும் பொழுது அங்க சூழ்நிலைகளை என்ன செய்து மாறுது. மோசேயாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், ஒரு அடிமை எகிப்துக்கு அதிபதியாக மாறுகிறது கற்பனையில கூட நினைச்சு பார்க்காத ஒரு இடம். ஆனா அவருடைய வல்லமையும் தயவும் கிருபையும் அவருடைய அன்பும் அந்த இடத்துல செயல்படும் போது அந்த சூழ்நிலை ஒரு பொருட்டை கிடையாது. அடிமை அதிபதியாக என்ன செய்கிறார், மாறுகிறார். இதெல்லாம் தேவன் அவர்கள் வாழ்க்கையில செயல்படும் பொழுது நடந்தது. புதிய உடன்படிக்கையில என்ன தெரியுமா, அந்த வல்லமை உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதற்குள் செல்ல முடியும். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? பழைய உடன்படிக்கையில அவர் சூஸ் பண்றாரு,
தேர்ந்தெடுத்து தன்னோட ஆசீர்வாதத்தை அங்க என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். புதிய உடன்படிக்கையில் எல்லோருக்கும் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நாம தைரியமா அந்த கிருபைக்குள்ள என்ன செய்யலாம்? போகலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம தாவீது ராஜா வாழ்க்கையில நடந்ததையும், ஆபிரகாம் வாழ்க்கையில நடந்ததையும், மோசே வாழ்க்கையில நடந்ததையும், யாக்கோபு வாழ்க்கையில நடந்ததையும், தானியேல் வாழ்க்கையில நடந்ததையும் ரொம்ப அதிசயமா பார்க்கிறோம், அற்புதமா பார்க்கிறோம். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காதான்னு பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் நடத்துகிறதற்கு ஏற்ற கிருபை இப்பொழுது எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. நீ தைரியமா அந்த கிருபைக்குள்ள வான்னு சொல்றாரு. பயந்து போய் இல்ல, கலங்கி போய் இல்ல, சந்தேகத்தோடு இல்ல, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்ல, தேவன் எனக்கு தருவாரா தரமாட்டாரா இல்ல, நான் உன் பேரில் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நீ தைரியமா வா. என் அன்பின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த இடத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவர் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கு அவர் மகிழ்ச்சியோடு, அவர் விருப்பத்தோடு காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது தெரிந்ததுன்னு சொன்னா, படுத்தா உடனே உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? தூக்கம் வரும். சமாதானத்துக்குள்ள உங்களால என்ன செய்ய முடியும்? போக முடியும். இந்த சமாதானத்தை தரவே அவர் வந்தார். இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்லுகிறேன். இது உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை. ஒருவராலும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானம். இந்த சமாதானத்துக்குள்ள நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லலாம். தேவன் கொடுப்பதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? கிருபை. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த கிருபைக்குள்ள நீங்க போகலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த சமாதானத்துக்குள்ள நீங்க போகலாம், அந்த வல்லமைக்குள்ள போகலாம், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகலாம், அந்த தயவுக்குள்ள நீங்க போகலாம், அந்த அன்பை நீங்கள் அனுபவிக்கலாம். அந்த பூரண அன்பில் பயம் இல்லை. அந்த பூரண அன்பு உங்கள் பயத்தை புறம்பே தள்ளும். ஒரு தெருவில் போகும்போது ஒரு நாய் எப்பொழுதும் உங்களை குலைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த தெருவை நம்ம ஒதுக்க ஆரம்பிச்சிருவோம், வேற ஒரு ரூட்டை என்ன செஞ்சிருவோம்? மாற்றி போவோம் இல்லையா? அதே இது உங்க கூட ஒரு சிங்கம் நடந்து வந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு நாய் இல்லை, எத்தனை நாய் குலைச்சாலும் நமக்கு என்ன வராது? பயம் வராது. யூத ராஜ சிங்கம் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் பேரில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அந்த கிருபைக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செல்வதற்கு அவர் விருப்பத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 4:16 அதுதான் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். உங்களுக்கு பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் புரியுதா? நீங்க பழைய உடன்படிக்கை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு அவங்க காத்திருப்பாங்க. தீர்க்கதரிசிகளை தேடி போவாங்க, நியாயாதிபதிகளை தேடி போவாங்க, தேவ மனிதர்கள் கிட்ட கேட்பாங்க, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார். ஒவ்வொரு ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளை தேடினார்கள். இன்றைக்கு நாம் இப்படி தேடும் இடத்துல அவர் நம்மளை என்ன செய்யல? வைக்கல. அவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வல்லமைக்குள்ள என்ன செய்யலாம்? வரலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த சுகத்துக்குள்ள நீங்க என்ன செய்யலாம்? போகலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த கிருபைக்குள் நீங்கள் நுழையலாம். தைரியமா வாங்க. இந்த ஆறுதலை அவர் நமக்கு செய்திருக்கிறார். இது ஆறுதல். இந்த ஆறுதலை அவர் எதற்கு செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவதற்கு, அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவதற்கு. அது நம்ம வாழ்க்கையில மாத்திரம் இல்லை, நாமும் அனுபவித்து மற்றவர்களுடைய வாழ்வையும் கட்டுவதற்கு. வாசிக்கலாம். ஏசாயா 61:3-4. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும்
அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடைந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். சாம்பல் அப்படிங்கிறது பொதுவாக வேதத்தில் எதை சொல்லும் அப்படின்னு சொன்னால் துக்கத்தை சொல்லும். அந்த ரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார்கள் அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு வேதனை, ஒரு துக்கம், யாராவது ஒரு ராஜா படையெடுத்து வர்றாங்க, அப்படி இல்லை என்றால் பஞ்சம் அந்த தேசத்துல ரொம்ப தலைவிரித்தாடுகிறது. அங்க ஒருவருடைய பிள்ளையை ஒருவர் சமைத்து உண்டார்கள் சொல்லும் போது அந்த ராஜா ரட்டு உடுத்தி இருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லும். அவங்க சாம்பலில் உட்கார்ந்தார்னு யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு வேதனையை, இழப்பை, துக்கத்தை சொல்லும். இந்த சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். பியூட்டின்னு ஆங்கிலத்துல போட்டிருக்கு. இந்த வேதனைக்கு பதிலா அவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஒரு கீழான ஒரு காரியத்துக்கு பதிலா நமக்கு ஒரு அழகை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். புழுதிக்கு பதிலாக நமக்கு ஒரு உயர்வை அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். நமக்கு ஒரு சோர்வு வருது இல்லையா, பிரச்சனையை பார்த்த உடனே ஒரு குழப்பம், ஒரு மன வருத்தம், ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன். சின்ன பிள்ளைங்களை கேட்டாலும் என்னன்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். படிப்புனால என்ன வருது, மன அழுத்தம் வருது. கணவன் மனைவி பிரச்சனையினால என்ன வருது, அழுத்தம் வருது. பொருளாதார பிரச்சனையினால என்ன வருது, மன அழுத்தம் வருது. இந்த துயரத்துக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா, ஆனந்த தைலம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்கள் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்வை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் ஆறுதல் இப்படிதான் நமக்கு செய்திருக்கிறார். சிலுவையில் அவர் கொடுத்த அந்த ரட்சிப்புல இந்த வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சோர்வின் ஆவி, வருத்தத்தின் ஆவி, துக்கத்தின் ஆவி, சந்தோஷம்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆவி. அதற்கு பதில் அவர் என்ன கொடுத்திருக்கிறாரா, அந்த வசனத்தை பாருங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. அவரை துதிக்கின்ற, ஒருத்தங்களை துதிக்கணும்னா நமக்கு அதுக்கு என்ன இருக்கணும், சந்தோஷம் இருந்தாதான் என்ன செய்ய முடியும், துதிக்க முடியும். துதியின் ஆவியை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் எதுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். நம்மையெல்லாம் இது எதற்கு கொடுத்திருக்கிறாருன்னா, அவரோட மகிமைக்கென்று அவர் முளைக்க பண்ணின நீதியின் மரங்களாக இருக்கிறோம். ஒரு மரத்துல பழம் பழுக்குது, ஒரு பழம் பழுக்காது, நிறைய பழங்கள் என்ன செய்யும், பழுத்திருக்கும் இல்லையா. அது தேவை உள்ளவங்கெல்லாம் அதை பறிச்சு என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அது போல இந்த உலகத்தில் அவர் கொடுத்த அந்த வாழ்வு கனியாக வெளிப்படும் போது தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படுவதற்காக நாட்டின நீதியின் விருட்சங்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மரம் கனி கொடுக்குதுன்னா அது செழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான் அது என்ன செய்யும், கனி கொடுக்கும். அது தண்ணீர் இல்லாம அது ஒரு வறண்ட நிலத்துல இருக்கும் போது, அது காய்ச்சி போய் இருக்கும் போது, இலைகள் எல்லாம் உதிர்ந்திருக்கும் போது அது என்ன செய்யாது, கனி கொடுக்காது.
அப்போ நீங்க கனி கொடுக்கிறவர்களாக உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் உங்களிடத்துல என்ன குறை இருக்க முடியும்? நம்ம அந்த கனியை கொடுக்கும் பொழுதுதான் அவருடைய நாமம் என்ன செய்து மகிமைப்படுகிறது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 4. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக என்ன செய்வார்களா? கட்டுவார்கள். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையை கட்டுறது மாத்திரம் இல்லை, உங்க வாழ்க்கையில நீங்க கனி கொடுத்து செழிப்பாக மாறுகிறது மாத்திரம் இல்ல, வனாந்தரம் போல இடிந்த கட்டிடம் போல இருக்கின்ற மற்றவர்களது வாழ்க்கையையும் கட்டுகிறவர்களாக அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆசாரியர்களாக உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ராஜாக்களாகவும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஆசாரியர்களாகவும் உங்களை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆறுதல் இல்லையா? அவர் வெறுமனே ஆறுதல் மட்டும் நான் செய்யறேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. தேவன் கொடுத்த ஆறுதலோட அர்த்தம் இதுதான். அவர் சீயோனுக்கு செய்த ஆறுதலின் பலன் நீங்க ஏசாயால எடுத்து பாருங்க, அத்தனை ரகசியங்கள் இருக்கு. ஒரு ரகசியம் 2 ரகசியம்லாம் இல்லை. நிருபங்கள்ல அந்த ரட்சிப்பில் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம் இருக்கு, நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் இருக்கு, நித்திய மீட்பு இருக்கு. அவருடைய ரட்சிப்பை நம்ம இழந்து போறது இல்லை, அவர் நமக்குள்ள இருக்கிறார், நாம் அவருடைய நீதியை பெற்றிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த ரட்சிப்புக்குள்ள நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையில ராஜாக்களாகவும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில எப்படி வச்சிருக்கிறாரா? ஆசாரியராக வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம ராஜாவா இருந்தா மாத்திரம் போதாது, இன்னொருத்தவங்க வாழ்க்கைக்கு நான் எப்படி இருக்கணும்? ஆசாரியனா இருக்கணும். இடிந்து போனது, உடைஞ்சு போனது, சிதிலமா இருக்கிறது, வனாந்தரமா இருக்கிறது திரும்ப கட்டுகிற ஒரு வாழ்வு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் ஏசாயா 52:1. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எழும்பு எழும்பு சீயோனே. இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. எழுந்திருக்கிறது யாரு தான் எந்திரிக்கணும்? நம்ம தான் எந்திரிக்கணும். தேவன் தூக்கி விடுவாருன்னு என்ன செய்யக்கூடாது? உட்கார்ந்திருக்க கூடாது. ஏனென்றால் எழுந்திருப்பதற்கு தேவையான பலத்தை அவர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். எனக்குள் அந்த பலம் இருக்கிறது. அவர் என்னை தூக்கிவிட காத்து கொண்டிருக்கிறார். நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற சத்தியம் தெரியல அப்படின்னா எழும்பணுங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யாது? வராது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஒரு ஆடையை அணிந்து கொள்வது போல அவருடைய வல்லமையை அணிந்து கொள்ள சொல்கிறார். இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்று அவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்துல பலவீனம் இருக்கலாம், நோய் இருக்கலாம், பாவம் இருக்கலாம், சாபம் இருக்கலாம், இருள் இருக்கலாம், சாத்தான் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், மரணம் இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு விசுவாசி மனித பலத்துல வாழும்படி அவர் அழைக்கவில்லை. அவருடைய வல்லமையை தரித்து கொண்டு அவருடைய வல்லமையில் அவர் வாழ சொல்லுகிறார். ஏன் கிறிஸ்தவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் விசுவாசிகள் தோற்று போய்கிட்டு இருக்கிறோம்? நம்ம பலத்துல வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் பலத்தில் அவர் வாழ சொல்லவில்லை. எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஒரு ஆடையை அணிவது போல அவர் வல்லமையை அணிந்து கொள்ள சொல்லுகிறார். அவருடைய சமாதானத்தை நீங்கள் அணிந்து கொள்ளும் போது உங்க பிரச்சனையை பார்த்தா உங்களுக்கு என்ன வராது? பயம் வராது. அவருடைய அன்பையும் அவருடைய வழி நடத்துதலையும் நீங்க தெரிந்து கொள்ளும் போது உங்களை ஒருத்தங்க எதிர்த்து வந்தால் அதை பார்த்து உங்களுக்கு என்ன வராது? பயம் வராது. உங்களுடைய யுத்தம் அவங்களோட இல்லைங்கிற சத்தியம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் மனுஷனை எதிரியா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பார்க்க மாட்டோம்.
உங்களுடைய உயர்வையும் உங்களுடைய ஆசிர்வாதத்தையும் உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதையும் எந்த சூழ்நிலையும் எந்த நபராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா அதுக்கு அவரோட வல்லமையை நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? தரித்து கொள்ளணும். அவருடைய அன்பை, அவருடைய சமாதானத்தை, அவருடைய நீதியை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய வல்லமையை தினம் தினம் ஆடை போல நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அணிந்து கொள்ளணும். எப்படி நம்ம ஒரு ஆடை உடுத்தி நம்ம வெளியில வருகிறோமோ அது போல தினமும் காலை அந்த ஆடை இல்லாம நம்முடைய வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, நம்மளை பார்த்துதான் சொல்றாரு. உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நமக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம் தெரியுமா? ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அவர் கொடுத்த இரட்சிப்பு அந்த ஆபரணங்களுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த இரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, மணவாளன் மணவாட்டி தன்னை எப்படி அலங்கரித்துக் கொள்வார்களோ அந்த அலங்கரிக்கிறதுக்கு ஒப்பாக அது என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இந்த அலங்கார வஸ்திரத்தை தினம் தினம் நம்ம என்ன செய்யணுமா? உடுத்தி கொள்ளணுமா? அது நமக்குள்ளதானே இருக்கு. நான் எப்படி இதை உடுத்தி கொள்ள முடியும்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க சிந்தனைக்கு கற்றுக் கொடுக்கிறது தான். அந்த ரட்சிப்புல என்னெல்லாம் இருக்கு, அந்த நீதி எனக்கு என்ன செய்திருக்கிறது, அந்த நீதி நம்மளை எந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறது. வசனம் சொல்லுது, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் உன்னை அணுகாது, திகில் உன்னை அணுகுவது இல்லை. இந்த நீதியை நீங்க உங்க சிந்தனையில அணிந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கொடுமைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோமா? தூரமாயிருவோம். பயமும் திகிலும் நம்ம என்ன செய்யாது? அணுகாது. கர்த்தருக்குள் நான் யார்? எனக்கு எப்பேற்பட்ட இடத்தை அவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனது நீதியாக இருக்கிறார். இது உங்க உரிமைகளுக்கு மாத்திரம் இல்லை, உலக காரியங்களுக்கும் கிறிஸ்துவே என்னோட நீதின்னு சொல்லி பாருங்க. அந்த காரியங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை அது கரைப்படுத்த முடியாது. சிற்றின்பங்கள் உங்களை பிடிச்சு என்ன செய்ய முடியாது? இழுக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். எளிதாக எல்லா காரியத்தையும் மேற்கொள்ள முடியும் உங்க சிந்தனையில இதை நீங்க தரித்து கொள்ளும் போது. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. பழைய ஏற்பாட்டுல அந்த மக்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வழிகளை மீறி நடந்தாங்களோ, அந்நிய வழிபாடுகளுக்குள்ள சென்றாங்களோ, உலக பழக்க வழக்கத்தினால தன்னை கரைப்படுத்தி கொண்டார்களோ, அந்நியர்கள் அவர்களை ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அந்நியர்கள் அவங்களை சிறைப்படுத்தி வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு அடிமைகளா இருந்தாங்க. நீங்க இந்த இடத்துல இருந்து உங்களை நான் மீட்டு கொண்டேன், உன் வல்லமையை நீ தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள். அந்நியனும் விருத்த சேதனம் உள்ளவனும் அசுத்தனும் உன்னை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. சாத்தான் உங்களை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. நீங்க சிறைப்பட்டு போன இடத்துல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? இருக்க மாட்டோம்.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஏசாயா 52:9. எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். பாழான ஸ்தலங்கள் போல, வனாந்தரம் போல நம்ம இருக்கும்போது அந்த சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போறோம், முடங்கி போறோம், முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம், புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் ஏகமாய் கம்பீரித்து என்ன செய்யுங்க? பாடுங்கள். அதை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க வனாந்தரத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க பிரச்சனையை பார்த்து பயந்து போகாதீங்க. உங்க அவாந்தர வெளியை பார்த்து மலைத்து நிற்காதீர்கள். நீங்கள் கம்பீரமாய் பாடுங்கள். ஏனெனில் எருசலேமை அவர் என்ன செஞ்சு கொண்டார்? மீட்டு கொண்டார். இந்த இடம் உங்ககிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மீட்டு கொண்டார். அந்த வனாந்தரம், அந்த அவாந்தர வெளி உங்களிடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மளை ஆறுதல் செய்து அவர் மீட்டு கொள்ள மாத்திரம் செய்யல, அந்த குழிக்குள்ள இருந்து நம்மை தூக்கி எடுத்துட்டு உன் வேலையை பார்ப்பா, என் வேலையை பார்க்கிறேன்னு அவர் என்ன செய்யல, போகல. அவர் என்ன செய்றார் பாருங்க, நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. தாவீது ராஜா சொல்வாரு, நான் வானத்துக்கு போனாலும் அங்கேயும் நீங்க என்ன செய்றீங்க? இருக்கீங்க. நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கீங்க. உங்களுக்கு மறைவா நான் எங்க போக முடியும்? ஏன் அப்படி கேட்கிறான்னு சொன்னா, அவருடைய பிரச்சனை அப்படி. இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நான் எங்கேயாவது போகலான்னு பார்த்தா எங்கேயும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நம்முடைய பிரச்சனைகளும் சில நேரங்கள்ல அப்படிதான் இருக்கும். நான் எங்க போறது? இதுல இருந்து நான் தப்பிச்சு நான் எப்படி போகிறது? நான் எங்க போகலாம்? எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிரச்சனையை விட்டு ஓடி போவது ஒரு விசுவாசியோட அழகு அல்ல. அது தீர்வும் கிடையாது. நம்ம போய் நிற்கிற இடத்துல இன்னொரு பிரச்சனை என்ன செய்யும்? வரும். பிரச்சனையை எதிர்கொள்வதுதான் விசுவாசிக்கு அவர் வைத்திருக்கிற திட்டம். நம்ம தப்பிச்சு போறது தீர்வு கிடையாது. அதை எதிர்கொண்டு அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போகிறார். அவர் செஞ்ச ஆறுதல்ல எவ்வளோ பெரிய ஒரு பலன் பாருங்களேன். நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அவர் நம்ம முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? போய்கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருக்கிறார். உங்க முன்னாடியும் போறாரு, உங்க பின்னாடியும் வருகிறார். முன்னும் பின்னும் கரத்தை வைத்து அவருடைய அன்பினால் நம்மளை என்ன செய்யறாரா? பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார். பாதுகாப்பு. நம்ம எத்தனை நேரம் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம் இல்லையா? இதை நான் எப்படி போறது? இதுல இப்படி இருந்தா என்ன செய்யறது? இதுல நான் விழுந்து விட்டால் என்ன செய்வது? இதுல அவங்க என்னை ஏமாத்திட்டா என்ன செய்யறது? இவங்க தடுத்துட்டா என்ன செய்யறது? இவங்க எதிரா வராங்களே. கர்த்தர் உங்கள் முன்னே போய் கொண்டிருக்கிறார். மனிதன் உங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு. அதனாலதான் அவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலையும் நீங்க கிருபைக்குள்ள போக முடியும். அந்த சாய்ஸ் யார்கிட்ட இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. பழைய ஏற்பாடுல தேவனாக அவர்களுக்கு கொடுத்தால் தான் உண்டு. ஆனால் புதிய உடன்படிக்கையில் எப்பொழுதும் அது நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம், கிருபையின் மேல் கிருபை. எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லையா? அதுதான் 91வது சங்கீதம் சொல்லுது. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? அணுகாது. ஆனா உங்க கண்களால நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு அது சொல்லல. ஆனா விசுவாசி நம்ம என்ன செய்யறோம்? அவங்களுக்கு வந்துட்டதே, எனக்கு எப்ப வரும்? எனக்கு வந்துட்டா நான் என்ன செய்யறது?
என்னை எப்படியெல்லாம் நான் பாதுகாத்து கொள்றது? என் முன்னாடி கர்த்தர் போய் கொண்டிருக்கிறத, எனக்கு பிறகே அவர் காத்து கொண்டிருக்கிறத நம்ம இன்னும் என்ன செய்யல? அறியல. நமக்கு முன்னாடியும் போறாரா, நமக்கு பின்னாடியும் நிற்கிறாரா, நமக்குள்ளேயும் இருக்கிறாரா? எங்கும் நிறைந்தவர், சர்வ வல்லவர், எல்லாம் அறிந்தவர். அவருக்கு எல்லா காலமும் என்ன செய்யும்? தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் ஏசாயா 54:13-14. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உலகத்துல தேவனை அறியாதவர்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையா இருக்கலாம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கலாம், உலகத்தோட விளைவுகள்ல போய் கொண்டு இருக்கலாம், ஒரு அழிவை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கலாம். அதனால் உங்க பிள்ளைங்க அந்த மாதிரி மாறுவது இல்லை. உங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் யாரால போதிக்கப்பட்டிருப்பாங்களா? அவர்களுடைய டீச்சரே வேற லெவல், மனுஷங்க இல்ல. கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்யறாரா? போதிக்கிறார். இதை நீங்க விசுவாசிங்களேன், விசுவாசி பாருங்களேன். நான் சொல்றதெல்லாம் ஒரு கடல் அளவு காரியத்துல சின்ன சின்ன துளிகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து தியானிச்சு பாருங்க. அத்தனை வல்லமையும் வாழ்வும் அவருடைய அன்பும் நிரம்பி இருக்கிறது. உங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் எப்படி இருக்குமா? பெரிதா இருக்கும். அவங்க கலக்கத்துக்குள்ள போக மாட்டாங்க. எனக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஊழியத்துக்குள்ள வரும்போது என் பிள்ளைகளை குறிச்ச ஒரு எண்ணம். என்ன எண்ணம் அப்படின்னா, உலகத்தை போல அவங்க உலகத்துக்குள்ள போற பிள்ளைங்க கிடையாது. ஏன்னா நான் போகிறது இல்லை. உலகத்தை நான் சொல்லி கொடுக்கல அப்படின்னா உலகம் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கும். என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட சொன்னது அதுதான். நீங்க சொல்லி கொடுக்கலாட்டி அது என்ன செய்யும்? சொல்லி கொடுக்கும். அது சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைங்க அது உள்ள விழுந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? உலகத்தை கற்றுக் கொடுங்கள். ஏன்னா உலகம் அவங்களுக்கு தெரியாது. என்னோடவே இருப்பாங்க. இந்த வார்த்தை ஒரு 4 சுவர் இப்படிதான். எனக்கு இது ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது, ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. உலகத்தை நான் எப்படி கற்றுக் கொடுக்கிறது? இந்த எண்ணம் இருக்கும்போது ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. அவருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏவாளுடைய ஆசை என்ன ஆனது? என்ன ஆனது? பாவத்துக்கு உள்ளாக சென்றது. நீ நன்மைக்கு ஞானியாகவும் தீமைக்கு எப்படியும் இருக்க சொல்றாரு? பேதையாகவும் இருக்க சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுது. எந்த நேரத்துல என்ன வேண்டுமோ அதை கற்றுக் கொடுக்கிறதற்கு நான் இருக்கிறேன். உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உலக காரியத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஞானமாக நான் இருக்கிறேன். நீ கற்றுக் கொடுக்க வேண்டாம். அந்த வார்த்தை அவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. அந்த காரியங்களை என் பிள்ளைங்கிட்ட நான் பார்க்கவும் செய்றேன். கிறிஸ்துவே அவர்களுடைய ஞானமாக இருக்கிறத நான் என்ன செய்றேன்? பார்க்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகம் சொல்லலாம் களவும் கற்று மற அப்படின்னு உலகம் சொல்லலாம். ஆனா வேதம் அப்படி என்ன செய்யல, சொல்லல. நன்மைக்கு ஞானியாகவும் தீமைக்கு எப்படி இருக்கணுமா? பேதையாகவும் இருந்தால் போதும். அந்த தீமையை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி அவர் நமக்கு என்ன செய்து விடுவார்? கற்றுக் கொடுத்து விடுவார். அதுல தப்பித்து செல்றதுக்கு நம்ம தீமையை கற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை, ஆராய்ச்சி செய்யணும்னு அவசியம் இல்லை, அதை தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நன்மையே நமக்கு தீமை எதுன்னு என்ன செஞ்சிடும்? சொல்லி கொடுத்து விடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 54:15-17. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் இல்லையா? நமக்கு எதிராக ஒரு சூழ்நிலை வருது, நமக்கு எதிராக ஒரு கூட்டம் கூடுது, நமக்கு எதிராக ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது. இது என்னால் உண்டாக்கப்படுகிற திட்டம் அல்ல. நான் உனக்கு எதிராக என்ன செய்யல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உன் சார்பில் நின்று கொண்டிருக்கிறேன். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்களேன். இது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. அது மாத்திரம் அவர் சொல்லல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். நாம தேடி போக வேண்டாம். ஒரு நாள் வரும், அவர்கள் என்ன செய்வாங்க? தேடி வருவாங்க. யோசேப்போட வாழ்க்கையில நடந்ததா இல்லையா? நடந்தது. தெய்வ மனிதர்களோட வாழ்க்கையில நடந்ததா இல்லையா? நடந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவருடைய வல்லமை வெளிப்படும் போது எல்லா அசாத்திய காரியங்களும் எப்படி மாறும்? சாத்தியமாக மாறும். காரியம் மாறுதலாய் முடியும். உலக பிரகாரமா அது இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அந்த கிருபை வெளிப்படும் போது அப்படியே அதை என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். அவரால் செயல்பட முடியாத சூழ்நிலை என்று எதுவுமே இல்லை. அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அதுதான் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தம். அப்படி நம்ம பட்சத்துல அவங்க வரல அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வச்சிருக்கிற திட்டம் அதை விட நன்மையான திட்டமாக இருக்கும். ஒரு காரியம் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏன் தரலன்னு சொல்லி தேவன்கிட்ட நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒன்று நடக்கவில்லை என்றால் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது அதை விட பெரியது. இதை நான் அநேக காரியங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். ஆனா மனித மனம் பொல்லாதது. அது என்ன நினைக்கும் தெரியுமா? அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத அது பெருசா நினைக்காது. நாம் இழந்ததை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? பார்த்து கொண்டே இருப்போம். இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே, இதை நான் விட்டுட்டேனே, இது எனக்கு கிடைக்கலையே. இல்லை இல்லை இல்லை. அவருடைய வார்த்தையின்படி நீங்க பாருங்க, அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு அவர் கொடுக்காத காரியங்களை விட அது பெரியதாக இருக்கும். கடைசி வசனம் 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது ஒரு வாக்குத்தத்தமா மாத்திரம் பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலைகள்ல இதை அப்ளை பண்ணி பாருங்க. தாவீது ராஜா இதை அப்ளை பண்ணாரு. கோலியாத் அவரை எதிர்த்து வரும்போது இந்த வார்த்தையை அவர் விசுவாசித்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநேக கோலியாத்துகள் நின்று கொண்டிருக்கலாம். என்ன தைரியத்துல தாவீது அங்கு கோலியாத்தை எதிர்த்து நின்றார்? போர் அனுபவம் கிடையாது, அவருக்கு அந்த வயசு கிடையாது, சிறுவன், கையில ஆயுதம் கிடையாது. சவுல் ராஜாவோட அந்த கவச உடை ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அவரால் நடக்க கூட முடியல. எல்லாம் கலட்டி வச்சுட்டு, ஏன் ஆயுதம் எனக்கு போதும், நீ உன்னோட மாம்ச பலத்துல நீ வருகிறாய், நீ ஈட்டியோடும் உன்னோட கவசத்தோடும் நீ வருகிறாய், நானோ நீ நிந்திக்கின்ற தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அந்த உடன்படிக்கையின் ஒரு ஆசீர்வாதம், உனக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது அறிந்ததுனால அவர் விசுவாசத்துல எதிர்த்து நிற்கிறார். கோலியாத்தால் அவர் என்ன செய்ய முடியல? மேற்கொள்ள முடியல. அதே வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும், அது நோய் வடிவில் இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை வடிவில் இருக்கலாம், அது உறவுகள் வடிவில் இருக்கலாம், நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில என்ன காரியம் கோலியாத்தாக மிரட்டி கொண்டு இருக்கிறதோ அது வாய்க்காதே போகும். இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது
கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது நம்முடைய அதிகாரத்தை குறிக்கிறது. இந்த அதிகாரத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள்ல நீ தோற்று போவாய் என்று சொல்லும் பொழுது இயேசுவின் நாமத்தினால நான் அதை என்ன செய்கிறேன்? கேன்சல் செய்கிறேன். நான் தோற்று போக உருவாக்கப்பட்டவன் இல்லை, நான் தோற்று போக உருவாக்கப்பட்டவள் இல்லை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க தான் பேசணும். உங்களுக்கு பதில் தேவனும் பேச முடியாது, நானும் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. அவரவர் வாழ்க்கையில அவரவர் தான் இந்த ஜீவனை என்ன செய்யணும்? பேசணும். இந்த அதிகாரத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய நண்பர் அந்த ஊழியத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாராம். அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இவருக்கு மீட்டிங்க்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துட்டு அவர் வேலைக்கு போவாராம். போன இடத்துல அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி இந்த ஊழியக்காரருக்கு தகவல் வருது. அவர் இந்த தகவலை கேட்டுட்டு அந்த கம்பெனிக்கு போகிறாரு. ஒரு மிஷினில் வேலை பார்க்கும்போது அவர் இறந்துட்டார். அவரை ஒரு ஹாலில் படுக்க வச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை அவருடைய மனைவிக்கு நீங்கள் தான் சொல்லணும்னு கம்பெனி நிர்வாகம் சொல்லுகிறது. சரி அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட போய் அந்த தகவலை சொல்ல போகிறாரு. உங்கள் கணவர் என்ன செஞ்சிட்டாரு? இறந்துட்டார். என்னுடைய நண்பர் என்ன செஞ்சிட்டாரு? இறந்து விட்டார். அவங்க மனைவி அழலை, ஷாக் ஆகலை, பதட்டப்படலை. அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ரகசியம் தெரிந்த நீங்க இதை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? என்ன ரகசியம்? மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. யூ நோ த ட்ரூத். ரகசியத்தை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அறிஞ்சிருக்கிறீங்க. எப்படி இதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க? உடனே ஊழியக்காரருக்கு ஆமால்ல, நமக்கு ரகசியம் தெரியும். 2 பேரும் எதுவுமே பேசலையா. நேராக கம்பெனிக்கு வர்றாங்க. ஆம்புலன்ஸில் அவரை ஏற்றுறாங்க. ஏற்றி அந்த கம்பெனிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 45 நிமிடங்கள் ஆகும். அவங்களுக்கு கிடைத்த நேரம் அதுதான். வேற யாரையும் அவங்க கூட அவங்க ஏற்றுக்கொள்ளலை. 2 பேருமே ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டு அந்த அத்தாரிட்டி அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தி அந்நிய பாஷையில் துதிச்சு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுக்குள்ள அவருக்குள்ள ஜீவன் என்ன செஞ்சிட்டு வந்து விட்டது. அது மரணம்தான். அந்த சரீரம் சொல்லுகிறது, உலக அனுபவமும் அறிவும் நம்முடைய கண்களும் அதை மரணம்னு சொல்லுது. ஆனா உனக்கு எதிராக எழும்பும் எந்த நாவையும் நீ என்ன செய்வாய்? குற்றப்படுத்துவாய். வானத்தையும் பூமியையும் பாதாளத்தையும் ஜெயித்த மேலான நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்ற நாமம். எத்தனையோ சாட்சிகளை நான் பார்க்கிறேன். திசை தெரியாமல், திக்கு தெரியாம, எந்த வழியில போகிறதுன்னு தெரியாம நிற்கும் பொழுது இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை மேற்கொண்டு அவங்க அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய வல்லமையை பார்க்க முடிகிறது. எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியம் இல்லை என்றால் நான் எங்கோ சென்றிருப்பேன். நானும் அப்படிதான். இந்த இடத்துல நான் நிற்கிறேன் என்றால் அவருடைய சுத்த கிருபை. இந்த இடத்துல நான் சுகத்தோடு நிற்கிறேன், பலத்தோடு நிற்கிறேன். இந்த சத்தியம் அறியலைன்னா என் நேரம் ஒரு கை நிறைய ஒரு மாத்திரை போட்டுட்டு தான் நான் என்ன செய்யணும்? இருக்கணும். படுத்தா என்ன வராது? தூக்கம் வராது. எல்லாருடைய நிலைமையும் அதுதான். அது அறியலைன்னா என்னுடைய துக்கத்தில் என்றோ அமிழ்ந்து போயிருப்பேன். ஆனா சத்தியத்தை தெரிந்து கொண்டேன். எப்பேற்பட்ட சத்தியம் இல்லையா? நான் சொன்னது இன்னைக்கெல்லாம் ஒரு சில காரியங்கள். அவர் மீட்டு கொண்டார், அவர் ஆறுதல் செய்திருக்கிறார்னா எதிலிருந்து என்னை ஆறுதல் செய்திருக்கிறார், எதிலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார், அதை தியானிக்க ஆரம்பிங்க, அதை பேச ஆரம்பிங்க, அந்த அதிகாரத்தை உங்க வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்க ஐக்கியத்தை விசுவாசிகளோடு வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்வை ஆளுகின்ற ராஜாக்களாக உங்களை அவர் படைத்திருக்கிறார். மற்றவர்களுடைய வாழ்வை கட்டக்கூடிய ஆசாரியர்களாக நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா.
பிரைஸ் எல்லாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி அப்பா. சீயோனுக்கு நீர் ஆறுதல் செய்திருக்கிறீரப்பா. எருசலேமை நீர் மீட்டு கொண்டிருக்கிறீர். நீர் செய்த ஆறுதல் செய்த விதத்தை இன்று எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். எங்கள் பெயரில் நீர் மகிழ்ச்சியாக இருக்கிறீர். எங்கள் நடுவில் ஜெய கம்பீரமாய் அமர்ந்திருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு பின்பாகவும் எங்களை காக்கிறவராய் இருக்கிறீர். எங்களை சுற்றி சுற்றி சூழ்ந்து கொண்டு நிற்கிறீரப்பா. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உம்முடைய கிருபைக்குள் வரக்கூடிய ஆறுதலை நீர் தந்திருக்கிறீர். எங்க சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய உம்முடைய கிருபை, அன்பு, தயவு, இரக்கம் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். எங்களுக்கு விரோதமாக உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே போகும். விரோதமாக எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரமும் நீதியுமாக இது இருக்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. எங்கள் கண்களை தெளிய வைக்கிற இந்த சத்தியத்திற்காக, எங்கள் இருதயத்தை உணர்வடைய செய்த இந்த சத்தியத்திற்காக, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கின இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி அப்பா. இடைப்பட்டதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. உங்களுடைய சமாதானம் அவங்க சிந்தனைகளையும் இருதயத்தையும் காத்து கொள்கிறதற்காக நன்றி. நதியை போல் அவர்களிடத்திலிருந்து அது வெளிப்படுவதற்காக நன்றி அப்பா. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி அப்பா. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காய் நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர்கிறதற்காக நன்றி. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் நாட்டின நீதியின் விருட்சங்களாக நிற்கிறதற்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம், தெய்வ ஆசிர்வாதம் ஒவ்வொருவரது இருதயம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.